வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நானும் சௌக்கியமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி காளான் வச்சு ஒரு தொக்கு தான். கொஞ்சம் கூட தண்ணி போடாமல் ட்ரையாக தொக்கு ஈஸியாக சட்டுன்னு எப்படி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் தொக்கு செய்கிறதுக்கு வானல் வச்சுக்கிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது நல்லா காஞ்ச உடனே தாளிப்புக்கு ஒரு 4 வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் கடலப்பருப்பு, ஒரு 4 சோம்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வெடித்து வந்தோடனே பச்சை மிளகா ஒரு 2 குட்டி பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் இது சின்ன வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2லேருந்து 3 வரைக்கும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் செய்ய போகிறோம். அந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா செவந்து வரட்டும். அதுக்குள்ளே 1 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா பொடியாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வேணாலும் போடலாம். இப்போ கொத்தமல்லி தழையில் அந்த தழையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக போடலாம். அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ போட்டோம்னா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு அந்த க்ரஷ் பண்ணது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளி 3 சேர்த்துருக்கேன் நான். சரிங்களா? குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் போல் வதக்கிட்டு சிம்லேயே வச்சு வதக்கிட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி மசிஞ்சு வந்துடும். சரிங்களா? அப்படி 1-2 மசியாமல் இருந்தால் கரண்டியில் அப்படி மசிச்சு விட்டிங்கன்னா சரியாயிடும். அதிலே தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நல்லா சேர்ந்து வந்துட்டோன்னே காளான் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அவ்வளோதான். வேறு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. இப்போது தேவையான அளவு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் காரப்பொடி, வெறும் காரப்பொடி இருக்குது பார்த்திங்களா, அது சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா அந்த டைமில் போட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா சேர்ந்தா மாதிரி வெந்து வருது பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட நம்ம ஊற்றல, அதில் விட்டுருக்கிற தண்ணியே இருக்குது. இப்போ எல்லாமே சேர்ந்து வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அவ்வளோதான். அது வந்துருச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ப்ரெட்டுக்கு கூட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டுக்கு இடையில வச்சுட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரமாக சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க. சரிங்களா? அப்படி ப்ரெட்டுக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்.
பரோட்டாவுக்கு, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சாதத்துக்காக தான் செஞ்சேன் நான். சரிங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ் உள்ள கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லைனாலனால வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அட்டகாசமான தொக்கு, காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கொடுத்து என்ஜாய். அருமையான காளான் தொக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அற்புதமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. என்ன நண்பர்களே, ஈஸியாக இருந்துச்சுங்களா? இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இது சாதத்தில் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். சரிங்களா? தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சூடான சாதத்தில் இது கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமாவே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.